ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேத்தே பிளான் பண்ணிட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து சப்பாத்தியும் சன்னா மசாலான்னு தான் சொல்லிட்டு. நேத்தே நைட்டு வந்துட்டு அந்த சன்னாவை வந்து ஊற வச்சுட்டேன். ஸோ காலையில் அதை குக்கரில் வேக போட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு அதுக்குமே நேத்தே பிளான் பண்ணியாச்சு. என்னதுன்னா இந்த ராகி இருக்குல்ல கேழ்வரகு அதை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நான் வந்து ஊற வச்சுட்டேன் நைட்டே. எதுக்காக ஊற வச்சேன்னா கூழ் தான் செய்ய போகிறேன். பொதுவாக கூழ் பண்ணுறதுக்கு வந்து ராகியை வந்து நல்லா கழுவி காய போட்டு மில்லில் கொடுத்து அரைச்சி மாவாக பண்ணி அதுக்கப்புறம் அந்த மாவு எடுத்து கூழ் பண்ணுவாங்க. பட் இங்கே அந்தளவுக்கு ப்ராசஸ் பண்ணுறதுக்கெலாம் முடியலை. அதனால் வந்து ஊற வச்சுட்டு அதை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதை வந்து கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணிவிட்டு அந்த அரைச்சதை போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருந்தோம்னா கூழ் வந்துருங்க. ஸோ எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் இனிப்பு போடுறதுக்கு முன்னாடியே எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் பழைய சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பசங்களுக்கு வந்து கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் தேங்காயும் போட்டு கொடுத்தேன். ஆனால் அந்த பசங்க சாப்பிட்ற மாதிரியே இல்லை. அப்படியே ஊட்டி ஊட்டி விட்டு ஏதோ ஒரு வழியாக சாப்பிட வச்சேன். மதியம் லஞ்சுக்கு சப்பாத்தியும் சன்னா மசாலாவும் தான்.